ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். நம்ம இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகும். அப்புறம் எலும்பு மற்றும் பற்களை வலுவாக்கும். தோலில் இருக்கிற சுருக்கங்களை குறைக்கும். குடலில் ஏற்படக்கூடிய புண், எரிச்சல் இதெல்லாம் குணமாயிரும். வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாவோட அளவை அதிகரித்து டைஜஷன் கரெக்டாக ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஆட்டுக்காலை வாங்கி கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம மட்டன் ஷாப்லேயே இந்த காலை நல்லா வாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு கத்தி வச்சு இப்படி லைட்டாக இப்படி சுரண்டினீங்கன்னா அது மேலே இருக்கிற அழுக்கு, அந்த முடி அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 பிஞ்சு சீரகம், கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன தக்காளி இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு அதுவும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்போவே சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகும் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலை சேர்த்திக்கலாம். ஆட்டுக்கால் போடலாம். ஆட்டுக்கால் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். கூடவே அரிசி கழிஞ்ச தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அரிசி கழிஞ்சு தண்ணி ஊற்றும்போது ஃபஸ்ட்டு டைம் அரிசியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் ஒரு 10 மினிட்ஸ் அரிசியை ஊற விட்டுட்டு அதை நல்லா கையில் கசக்கி அந்த தண்ணியை இதில் ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இனி இதை குக்கர் மூடி வச்சு ஒரு 20 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆட்டுக்கால் 20 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கால் வெந்துருச்சு. இந்த ஃப்ளஷ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதுவே வர்ற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி தழை போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி வச்ச பெப்பர் தூள் அது 1 டீஸ்பூன் மறுபடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நம்மளோட ஆட்டுக்கால் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.